This video sponsored by genreviews.online. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நித்திய கல்யாணி பூவோட பெனிஃபிட்ஸு. இந்த நித்திய கல்யாணி பூவை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நித்திய கல்யாணி செடி தானாகவே வளரக்கூடியது. இதை அழகு தாவரமாக நம்ம தோட்டத்தில் எல்லாருமே வளர்க்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் அதிகம் காணப்படுவதால் இதுக்கு 2 பேர் உண்டு. என்னென்னா சுடுகாட்டு மல்லி, அப்புறம் கல்லறை பூ அப்படின்னு 2 பேரும் உண்டு. இந்த நித்திய கல்யாணியோட பூ பார்த்திங்கன்னா பூ, தண்டு, இலை, வேர் இவை எல்லாமே ஒரு மருத்துவ பயனுள்ளவை. இந்த நித்திய கல்யாணி பூக்களில் ஒரு 5லேருந்து 6 எடுத்து அதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு சுண்டை காய்ச்சி அதை 4 முறை நம்ம குடித்து வரணும். ஒரு நாளைக்கு 4 வேளை நம்ம குடித்து வரும்போது என்னெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னா சிறுநீர் போக்கு, அதிக தாகம், பசியின்மை, உடல் பலவீனம் எல்லாமே சரியாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணியோட வேரை உலர்த்தி பொடித்து வெந்நீரோடு அருந்தும்போது அதோட நீரிழிவு நோய் குணமாகும். அப்புறம் முக்கியமாக ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இரத்த புற்றுநோய்க்கான அருமருந்து இந்த நித்திய கல்யாணி வேரில் மூலக்கூறில் இருக்குதாம். அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூக்கள்லேருந்து தோல் வியாதிகளுக்கான மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூவின் கஷாயத்தை அருந்த சிறுநீரக கோளாறுகள் எல்லாமே நீங்குமா. அப்புறம் இது சுவாச குழாயில் இருந்து சளி படிவுகளை அகற்றவும் உதவுகிறது. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கபம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நித்திய கல்யாணி பூவில் இருக்கும். இந்த மலரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செயலில் உள்ள உட்பொருட்கள் இந்த ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி, COPD, இருமல் மற்றும் சளி அறிகுறிகள் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு நல்ல ஒரு மருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அந்த பூக்களை நம்ம காய்ச்சி குடிக்கும்போது மாதவிடாய், வயிறு வலி, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்தப்போக்கு போன்ற வயிற்று சிகிச்சை அளிக்கவும் உதவுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூளையின் பதட்டத்தை நீக்குவதால் இது மூளையின் பணியை மேம்படுத்துகிறது. இது சுகருக்கெல்லாம் ஒரு நல்ல அருமருந்தாகும். இந்த செடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்திங்கன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே வீட்டில் வாங்கி கொண்டு நடுங்க. இந்த செடி அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ளது. கண் திருஷ்டிக்கும் இந்த செடியை வீட்டில் நட்டு வைப்பாங்க. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா மங்களகரமாக, லக்ஷ்மிகரமாக இருக்கும். லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னு எல்லாமே சொல்லப்படுகிறது. இந்த பூக்கள் நம்ம எங்கே பார்த்தாலும் அதை வாங்கியோ இல்லைன்னா செடியை நட்டோ நம்ம அதை யூஸ் பண்ணிடணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய, இதோட அருமை பெருமைகள் நிறையவே இருக்குது. இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த நித்திய கல்யாணியோட இலைகள் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் மற்றும் பூக்களை பயன்படுத்தி நம்ம சருமத்தில் சில பேருக்கு இந்த சொறி, தடிப்புகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இரத்தத்தை சுத்திகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு மருந்தாகவும் பயன்படுகிறது. அப்புறம் கண் சிவப்பு, கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த நித்திய கல்யாணி இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் மன அழுத்தம், இப்போ நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கவும் இந்த நித்திய கல்யாணி உதவுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வலி நிவாரணி அப்படின்னும் சொல்லப்படுது. என்னென்னா தலைவலி, மூட்டு வலி போன்றவற்றை போக்க நித்திய கல்யாணி பயன்படுகிறது. அப்புறம் ஒரு எச்சரிக்கை என்னென்னா நம்ம எந்த ஒரு மூலிகை மருந்தையும் பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது. தேங்க்யூ.